இன்னைக்கு சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா இன்ஃபர்டிலிட்டி. நம் இந்திய திருநாட்டில் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நாம் இருவர் நமக்கு இருவர்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். 90s கிட்ஸ் 80 கிட்ஸ் எல்லாம். அதற்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னா நாம் இருவர் நமக்கு மூவர்னு இருந்தது. இப்ப என்ன கண்டிஷன்ல நாம இருக்கோம் அப்படின்னா நாம் இருவர் நமக்கு ஒருவர். இது தாண்டி இன்னும் சில இடத்துல எனக்கு நீ குழந்தை, உனக்கு நான் குழந்தை, நமக்கு எதற்கு இன்னொரு குழந்தை அப்படிங்கிற அளவுக்கு எல்லாமும் போயிட்டு இருக்கு. அப்ப கேள்வி என்ன அப்படின்னா ஏன் இது குறைஞ்சிட்டே இருக்கு? ஆரம்பத்துல வலுக்கட்டாயமா குறைச்சிட்டு இருந்தாங்க ஃபேமிலி பிளானிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொடுத்து. இப்ப அந்த கான்செப்ட் எல்லாம் கிடையாது. இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா உங்களுக்கு இயற்கையான முறையில கருத்தரிக்கும் தன்மை அப்படிங்கிறது கம்மியாயிட்டே போகுது அப்படின்ட்டு வார்னிங் கொடுக்குறாங்க. இந்தியாவில் இப்போ மாநிலங்கள்ல நம்ம தமிழ்நாடு அதுல முதல் இடத்துல இருக்கு. பிறகு விகிதம் அப்படிங்கிறது கம்மியாயிட்டே போகுது. அதாவது ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம 2 பேர் இருக்கோம், கணவன் மனைவி. நமக்கு 2 குழந்தைகள் இருந்தா தான் அடுத்த சந்ததி அந்த 2 பேர் அப்படி அதே இதுல அதே குவான்டிட்டியில வளர்றதுக்கு. முன்னாடி எல்லாம் 5 குழந்தை 10 குழந்தைன்னு வச்சிருப்பாங்க, பெற்றுப்பாங்க. அந்த 10 குழந்தைங்களும் ஆளுக்கு 5 குழந்தை 10 குழந்தைன்னு பெற்றுப்பாங்க. இப்படி வளர்ந்ததுனாலதான் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியா 2வது இடத்துல இருந்தது பாப்புலேஷன்ல. உலகம் முழுக்க இருக்கிறதுல ஹையஸ்ட் பாப்புலேஷன்ல சைனா முதல் இடத்துலயும் நாம 2வது இடத்துலயும் இருந்தோம். சைனால இந்த ப்ராப்ளம் வந்தது. அவங்க குழந்தை கட்டுப்பாடு ரொம்ப அதிகப்படுத்தி இப்ப வயதானவங்களும் அங்க ஜாஸ்தியா இருக்காங்க, இளைஞர்கள் இல்ல. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் ஜாஸ்தியா இருக்காங்க. ஆனா அடுத்த ஜெனரேஷன் இதே மாதிரி ஒரு நல்ல இளைஞர்கள், ஆரோக்கியமான இளைஞர் இருப்பாங்களா அப்படின்னா கேள்விக்குறி. 2:1 1.3 தான். 2 பேருக்கும் 1.3%, 1.3 பேர் தான் இருக்காங்க. அதாவது 2 பேருக்கு 1.25 குழந்தை தான் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. இதுவும் இன்னும் மோசமாயிட்டே போகுது. டிக்ளைனிங் அப்படிங்கிற ப்ராசஸ்ல இருக்கு. இன்னைக்கு நம்ம நிறைய கேள்விப்படுறோம். நம்ம சுத்தி நிறைய பேர் ஒரு வார்த்தையை கெட்ட வார்த்தையா நினைக்கிறாங்க. என்னங்க, வீட்டுல ஏதாவது விசேஷம் உண்டா, உங்களுக்கு எத்தனை பசங்க, இதெல்லாம் கேட்டா அவங்களுக்கு அப்படியே கோபம் பொத்துக்கிட்டு வரும். இது ரொம்ப பெயின்ஃபுல்லான கேள்வி. இது ஏற்கனவே குழந்தை இருக்கிறவங்களுக்கு தெரியாது, அதோட வலி வேதனை தெரியாது. குழந்தை இல்லாத தம்பதிகள்கிட்ட போய் என்னப்பா ஏதாவது விசேஷம் உண்டா அப்படின்னா அவ்வளவு கோபம் வரும், அவ்வளவு வருத்தம் வரும். அந்த வெளியில ஃபங்க்ஷனுக்கே போக மாட்டாங்க. ஒரு பப்ளிக்கா ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னாலே அவாய்ட் பண்ணிடுவாங்க. போனா அந்த கேள்வி வரும், அது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு மாசமும் அந்த பீரியட் சைக்கிள் வந்துடுச்சுனாலே அவங்களுக்கு மனசு அவ்வளவு வலியும் வேதனையுமா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா இனி நிறைய அளவுல, இந்திய அளவுல இல்ல, உலக அளவுல 6ல் ஒருவருக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதா சொல்றாங்க. 6 கப்பிள்ஸ் இருந்தாங்கன்னா அதுல ஒரு கப்பிள்ஸ்க்கு இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. காரணம் என்ன, அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்னைக்கு நாம இந்த செஷன்ல பார்க்க போறோம். ஓகே, நம்ம பிரசன்டேஷனுக்குள்ள போயிடலாம். இன்ஃபர்டிலிட்டி, கர்ப்பம் தரிக்க முடியாம இருக்கிறது, குழந்தை. இது ஒரு மெடிக்கல் ஸ்டேட். நிறைய கப்புள்ஸ்க்கு இந்த காலகட்டத்துல பிரெக்னன்சி அப்படிங்கிறது ஒரு பாசிபிலிட்டிஸ் இல்லாத மாதிரி இருக்கு. இந்த இன்னைக்கு இருக்கிற இந்த செஷன்ல நாம என்ன பார்க்க போறோம்னா இன்ஃபர்டிலிட்டிக்கான ரீசன்ஸ், அதோட வகைகள் என்னென்ன இருக்கு,
அதுக்கு என்ன டயக்னாசிஸ் பண்றாங்க, என்ன ட்ரீட்மெண்ட் பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு, இதெல்லாம் இல்லாம எந்த டென்ஷனும் இல்லாம இந்த பிரச்சனை இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி இயற்கையான முறையில நம்ம பாட்டி தாத்தாக்கள்லாம், நம்ம அப்பா அம்மா கூட கிடையாது, நம்ம பாட்டி தாத்தாக்கள் எப்படி இயற்கையான முறையில கருத்தரிச்சாங்க. காரணம் என்ன தெரியுமா? இந்த மலடி அப்படிங்கிற வார்த்தை தமிழ்ல இருந்தது. ஆண்களுக்கு அந்த மலட்டுத்தன்மைக்கான வார்த்தையே கிடையாது. அப்படிதான் இருந்தது. ஆனா இன்னைக்கு மலட்டுத்தன்மை அப்படிங்கிறது நீ பாதி நான் பாதி அப்படிங்கிற மாதிரி 50-50 2 பேருமே பங்கெடுத்துக்கிறாங்க. இதை வந்து முழுசா விரிவா பார்ப்போம். இன்ஃபர்டிலிட்டினா என்ன? 35 வயதுக்கு கீழே இருக்கிற கப்புள்ஸ் 12 மாசம் தொடர்ந்து மேரேஜ் ஆகி 12 மாசம் ரெகுலரா அன்ப்ரொடக்டிவ் இன்டர்கோர்ஸ், அதாவது கருத்தடை சாதனங்கள் எதுவும் உபயோகிக்காம 12 மாதம் தொடர்ந்து அவங்க தாம்பத்தியத்தில் ஈடுபட்டும் குழந்தை பிறக்காம இருக்கு அப்படின்னா, 35 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு கல்யாணம் ஆகி 6 மாசங்கள் தொடர்ந்து முயற்சி செய்தும் கன்சீவ் ஆகாம இருந்தது அப்படின்னா இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள கொண்டு வராங்க. உலக அளவுல பாத்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் கப்புள்ஸ் பட்டிருக்காங்க. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஆண் பெண் இருபாலாரையும் ஈக்குவலியா பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரே ஒரு காரணம் கிடையாது, பல காரணங்கள் காரணமா இருக்கலாம். இதுக்கு சிகிச்சை இருக்கா, இதுக்கு தீர்வு இருக்கா அப்படின்னா 100% இதுக்கு தீர்வு இருக்கு. இயற்கை கருத்தரிப்பு என்ன? ஒரு ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ஹெல்த்தியா இருக்கணும், சரியான அளவுல அதோட எண்ணிக்கை இருக்கணும், அதோட நீந்தும் தன்மை அப்படிங்கிறது கரெக்டா இருக்கணும், உருவ அமைப்பு கரெக்டா இருக்கணும். இது ஆண்களுக்காக. பெண்களுக்கு என்ன? ஹெல்த்தி ஓவுலேஷன் பீரியட் ஆன நாள்ல இருந்து 14வது நாள்ல ஜெனரலா அந்த ஓவுலேஷன் அப்படிங்கிறது நடக்கும். அந்த ஓவுலேஷன் சைக்கிள் கரெக்டா இருக்கணும். அந்த ஃபெலோப்பியன் டியூப்ஸ், அந்த கருமுட்டை வெளியில வரத்துக்கான வழி, விந்தணு உள்ள போறதுக்கான வழி ஒரு ஃபெலோப்பியன் டியூப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த டியூப் வந்து ஓப்பனா இருக்கணும், அடைப்பு இல்லாம. ஹெல்த்தி யூட்டரின் கர்ப்பப்பையோட அந்த லைனிங் வந்து குவாலிட்டியா இருக்கணும். ரீப்ரொடக்டிவான ஹார்மோன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சமமா இருக்கணும், சமநிலையில இருக்கணும். இப்ப ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ்னா ஸ்பெர்ம் ஆஃப்டர் எஜாகுலேஷன்ஸ் எக் வரைக்கும் போகணும். கர்ப்பப்பை தாண்டி அந்த ஃபெலோப்பியன் டியூப்ஸ்ல முட்டை வரைக்கும் சென்றடையும், கருமுட்டை வரைக்கும் சென்றடையும். அங்க அது இரண்டும் இணைந்து ஜைகோட்டா உருவாகும். அந்த எம்ப்ரியோ சரியா இம்ப்ளான்ட் ஆகும். பிரெக்னன்சி ஹார்மோன்ஸ் அந்த ஜைகோடோட வளர்ச்சியை வந்து சப்போர்ட் பண்ணும். இதெல்லாம் இருந்ததுன்னா தான் இயற்கையான கருத்தரிப்புங்கிறது நடக்கும். உலக அளவுல 6 தம்பதிகள்ல ஒருத்தருக்கு இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனை இருக்கும். 40-50% இன்னைக்கு மேல் ஃபேக்டராகவும் 35-45% ஃபீமேல் ஃபேக்டராகவும் இருக்கு. இது உலக அளவு, இந்திய அளவில் உலக அளவு. இதுக்கு உளவியல் காரணங்களும் நிறைய இருக்குங்கிறாங்க. எமோஷனல் ஸ்ட்ரெஸ், இன்னைக்கு பணத்தை நோக்கி பயணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை தான் எல்லாரும் இருக்கும். பணத்தை நோக்கி பயணம் செய்யும் போது கவலைகள், டென்ஷன், கோபம், ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் எல்லாம் வருது, உணர்ச்சி அழுத்தம். அடுத்தது ஆங்ஸைட்டி அண்ட் டிப்ரெஷன், கவலைகள் ஜாஸ்தியா இருக்கு, மனச்சோர்வு, ஸ்ட்ரெஸ், ஃபேட்டிக் இதெல்லாம் வந்துருது. இதுல ரிலேஷன்ஷிப் பாதிக்குது, உறவு கணவன் மனைவிக்குள்ள மட்டும் இல்ல, மாமியார் மருமகளுக்கு, இந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த உறவுகள் அப்படிங்கிறது பாதிக்குது. அதுவும் இந்த மனசளவுல நிறைய பாதிப்பை கொடுக்குது. சோசியல் ப்ரெஷர், ஏன்பா ஏன் இவ்வளோ இன்னும் கல்யாணம் பண்ணி வைக்கலையே அப்படின்ட்டு ஒரு டென்ஷன். கல்யாணம் பண்ணி வச்சு கல்யாணமாகி 6 மாசம் ஆச்சு, இன்னுமா விசேஷம் இல்லை அப்படிங்கிற அடுத்த டென்ஷன். இதே மாதிரி சமூகம் சார்ந்த ப்ரெஷரும் அழுத்தமும் அவங்களுக்கு இன்னும் அதிக அழுத்தத்தை கொடுக்குது. கிளாசிபிகேஷன் என்ன அப்படின்னா, சில பேருக்கு முதல் முறையாக கர்ப்பம் தெரிக்கிறதுல கஷ்டமா இருக்கும். ஃபர்ஸ்ட் பேபி அப்படிங்கிறது அதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க, போராடுவாங்க. ஆனா இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க, ஒரு குழந்தை பிறந்திருக்கும், 2வது குழந்தைக்காக இன்னொரு குழந்தை வேணும் அப்படின்ட்டு அவங்க ட்ரை பண்ணும்போது கன்சீவ் ஆகுறது ரொம்ப சிரமமா இருக்கும். இப்ப ஒரு சில இடத்துல நம்ம கொடுத்து 18 வயசு வித்தியாசத்துல 2வது குழந்தை, குழந்தை பிறந்து 2வது குழந்தை ட்ரை பண்ணாங்க, ரொம்ப இல்லை, 18 வருஷம் கழிச்சு 2வது குழந்தை பிறந்தாங்க.
அதே மாதிரி எல்லாமும் இருக்கு. இப்ப இந்த செகண்டரி இன்ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிறதும் இன்னைக்கு நிறைய இடத்துல பிரச்சனையா இருக்கு. ஃபீமேல் ஃபெர்டிலிட்டிக்கான ரீசன்ஸ் பார்ப்போம். ஓவலேஷன் சம்பந்தமான பிரச்சனைகள். ஓவலேஷன்ங்கிறது அந்த கருமுட்டை வளர்ந்து ஒரு குவாலிட்டியாகி வெளில வரணும். டியூபல் ஃபேக்டர்ஸ், ஃபெலோப்பியன் டியூப்ஸ் சம்பந்தமான பிரச்சனைகள், கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள், எண்டோமெட்ரியோசிஸ் சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை, ஏஜ் வயதாகும் தன்மை காரணமாக வயதாகிறதுக்கும் ஃபெர்டிலிட்டிக்கும் ஒரு நேரடியான தொடர்பு இருக்காது. ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வரக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாமே இருக்கு. ஒவ்வொன்றா பார்ப்போம். ஓவலேஷன் அப்படின்னா என்ன? ஓவலேஷன்ங்கிறது ஓவரியிலேருந்து மெச்சூர்ட் எங்கு வரும். மாசத்துக்கு ஒரு முறை, 28 நாளைக்கு ஒரு முறை வெளியேற வரும். இது எப்ப நடக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பீரியட், ஃபர்ஸ்ட் டாட் அவங்களுக்கு ஆறுதலேருந்து கிட்டத்தட்ட 14 நாள் கழிச்சு இது ஆவரேஜா நடக்கும். ஓவலேஷன் இல்லை அப்படின்னா பிரெக்னன்சிங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த கருமுட்டை வளர்ந்து மெச்சூர் ஆகி அந்த ஃபெலோப்பியன் டியூப்ஸ்க்கு வரல அப்படின்னா கர்ப்பம்ங்கிறது சாத்தியமே இல்லை. இதுக்கு என்னெல்லாம், அந்த ஓவலேஷன் நடக்காம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம் அப்படிங்கக்கூடிய பிசிஓஎஸ், தைராய்டு பிரச்சனைகள், இது ஹைப்போ தைராய்டிசமா இருக்கலாம், ஹைப்பர் தைராய்டிசமா இருக்கலாம். இது ரெண்டு இருந்ததுனாலும் அதுக்கு காரணம் அதுவா இருக்கும். எக்ஸஸ் ஆஃப் ப்ரோலாக்டின் அப்படிங்கிற ஹார்மோன் சுரக்கிறதுனால POI அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயமும் அந்த ஓவலேஷன் டிஸார்டருக்கு காரணமா இருக்கலாம். இப்ப PCOSனா அப்படிங்கிறத பார்ப்போம். இது ஒரு விதத்துல ஹார்மோனல் ப்ராப்ளம், இன்னொரு விதத்துல மெட்டபாலிக் டிஸார்டர். இது ஓவலேஷனை பாதிக்குது. பெத்தோபிசியாலஜியில என்ன பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ், அதனால பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிஸ்டம் PCOS வரலாம். அல்லது எலிவேட்டட் ஆண்ட்ரோஜன் லெவல்ஸ், ஆண்ட்ரோஜன் லெவல் அதிகமாகிறதுனாலையும் பிரச்சனை வரலாம். ஃபாலிகுலர் அரெஸ்ட் அப்படிங்கிற காரணத்தால அந்த ஃபாலிகல்ஸ் தடைபடுறதன் காரணமா இருக்கலாம். இரகுலர் ஓவலேஷன், இரகுலர் பீரியட்ஸ்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி இரகுலர் ஓவலேஷன் காரணமாகவும் இந்த PCOS காரணமா இருக்கலாம். இதுல அசோசியேட் கண்டிஷன், இதுக்கு வேற என்ன காரணம்லாம் இருக்க முடியும் அப்படின்னா, வெயிட் அதிகமா இருக்கிறது, ஒபிசிட்டி, டைப் 2 டயபிட்டிஸ், மெட்டபாலிக் சிண்ட்ரோம், வளர்சிதை மாற்றத்தில் இருக்கிற பிரச்சனை, கிரானிக் இன்ஃப்ளமேஷன், உள்ளுக்குள்ள அழற்சிகள் வீக்கங்கள் அதிகமா இருக்கிறது. இதுக்கு என்ன அறிகுறிகள்னு பாத்தீங்கன்னா, புவர் எக் மெச்சுரேஷன், மெச்சூர் ஆகாத எக்ஸா இருக்கும், அனோவுலேஷன் அண்ட் ரெடியூஸ்டு இம்ப்ளான்டேஷன் பொட்டன்ஷியல், அதாவது அந்த கருமுட்டை பதியணும், அந்த கர்ப்பப்பையில எண்டோமெட்ரியம்ல பதியணும், அந்த பதியாம போறது, இதெல்லாம் நடக்கும். இதுக்கு ஜென்ரலா நமக்கு தெரியுது என்ன, இரகுலர் பீரியட்ஸ் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த PCOS இருக்குங்கிறதுக்கான அறிகுறியா இருக்கலாம். வெயிட் அசாதாரணமா திடீர்னு அதிகரிக்கிறது, முகத்துல பருக்கள் வருது. இன்னைக்கு நிறைய பெண்களை பார்த்தாலே நம்ம போகும்போது பார்ப்போம், கொஞ்சம் பருக்கள்லாம் அசாதாரணமா இருக்கும்போதே இவங்களுக்கு ஹார்மோன் இஷ்யூ இருக்கு, இவங்களுக்கு PCOS இருக்கு, ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்னு பார்த்த உடனே அடையாளம் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இது இருக்கும். இன்னொன்று ஃபேஷியல் ஹேர் க்ரோத். ஃபேஷியல் ஹேர் க்ரோத் காரணம் என்ன ஆகும், அவங்களுக்கு ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸா இருக்குங்கிறது அறிகுறியா தான் இருக்கும். ஹேர் தின்னிங், நம்மளோட முடி ஸ்பிளிட் ஹேர் ஆகுது, முடி தின்னாகிறது, இதெல்லாமும் அவங்களுக்கு PCOS இருக்குங்கிறதுக்கான அறிகுறியா இருக்கும். இன்ஃபெர்டிலிட்டி, குழந்தை பிறக்காம இருக்கிறதும் இந்த PCOSக்கான அந்த காரணமா இருக்கும். POI அப்படின்னா என்ன, ப்ரீமெச்சூர் ஓவரியன் இன்சஃபிஷியன்சி அப்படின்னா என்ன, 40 வயதுக்கு முன்னாடியே ஓவரியன் ஃபங்க்ஷன் செயல்பாட்டை நிறுத்தும் போது, அதாவது ஓவரியிலேருந்து அந்த கருமுட்டை வெளிவரும் தன்மை கம்மியாகும் போது இது POIன்னு சொல்றோம். இதுக்கு ஜெனட்டிக்கா இருக்கிற அப்நார்மலிட்டிஸ் காரணமா இருக்கலாம், ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் ஏதாவது இருக்கிறதுனால இருக்கலாம், கேன்சர் கீமோதெரப்பி எல்லாம் கொடுக்கும் இது நடக்கிறதுக்கு இருக்கு, ரேடியேஷன் எக்ஸ்போஷர், இப்போ அடிக்கடி கேன்சருக்காகவோ இல்லை வேற ஏதாவது MRI எக்ஸ்ரே அப்படிங்கிற மாதிரி எடுக்கும்போது அந்த ரேடியேஷன் எக்ஸ்போஷர்னாலையும் இந்த POI வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை தவிர கண்டுபிடிக்க முடியாத காரணங்களும் நிறைய இருக்கு. எதனால வருதுன்னு கண்டுபிடிக்காமலும் இந்த சில விஷயங்கள் இருக்கு. இதுக்கு எஃபெக்ட்ஸ், இந்த கிளினிக்கல் எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னா, அவங்களோட ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் கம்மியா இருக்கும், இந்த ஓவரியில இருக்கக்கூடிய எக் கவுண்ட்ஸ் அப்படிங்கிறது கம்மியா இருக்கும்.
ரிசர்வ் கம்மியா இருக்கும், irregular periods இருக்கும், இயர்லி மெனோபாஸ் சிம்டம். இப்ப ரீசெண்டா ஒரு லேடி கேட்கும்போது எனக்கு அதெல்லாம் 30 வயசுலயே நின்றுச்சு பிரதர் அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன ஆகுது, இன்னைக்கு ஏஜ் அட்டன் பண்றது ரொம்ப சீக்கிரமா இருக்கு, அந்த மெனோபாஸ் அப்படிங்கிற விஷயமும் ரொம்ப சீக்கிரமா இருக்கு. ரெண்டுமே டேஞ்சர் தான். சீக்கிரமா வரதும் டேஞ்சர், சீக்கிரமா நிற்கிறதும் டேஞ்சர். பிஓஐ இருக்கிற பெண்களுக்கு என்ன ஆகும், எக்கோட குவான்டிட்டி குவாலிட்டி ரெண்டுமே குறைந்து இருக்கும், அதனால கன்சீவ் ஆகுறதுங்கிறது கஷ்டமாகுது. தைராய்டு டிசார்டர்ஸ், அதற்கும் ஃபெர்டிலிட்டிக்கும் நேரடியான சம்பந்தம் உண்டு. தைராய்டு ஹார்மோனோட பங்கு ஃபெர்டிலிட்டிக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அந்த ஓவலேஷனை ரெகுலேட் பண்றது தைராய்டு ஹார்மோன் தான். இப்ப ஹைப்போ தைராய்டிசம் இருந்து என்ன ஆகும், இரகுலர் பீரியட்ஸ் இருக்கும், ஓவலேஷன் கரெக்டா இருக்காது, அவங்களுக்கு கருத்தரிப்பாங்க ஆனா மிஸ்கேரேஜ் ஆயிடும். அதெல்லாம் ஹைப்போ தைராய்டம் தான். ஹைப்பர் தைராய்டிசம் இருந்ததுன்னா என்ன ஆகும், இரகுலர் பீரியட்ஸ் இருக்கும், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும், குழந்தை பிறக்கும் அந்த வாய்ப்பு வந்து கம்மியா இருக்கும். இந்த தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட் நம்ம எப்படி நமக்கு ஹைப்போ தைராய்டோ ஹைப்பர் தைராய்டோ இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுனா TSH, T3, T4 இந்த செக்அப் பண்ணும்போது நமக்கு ஒரு ஐடியா வரும். இதுல ஹைப்பர் ப்ரோலாக்டின் அனீமியா அப்படின்னா என்னங்க, ப்ரோலாக்டின் லெவல் ஹார்மோன் ரத்தத்துல இருப்பது வந்து இதற்கு ஒரு ரீசனா இருக்கும். இதனால என்ன ஆகும், பிட்யூட்டரி டியூமர்ஸ் அப்படிங்கிறது வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால அந்த பிட்யூட்டரி டியூமர் இருக்கிறதுனால இந்த பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மெடிகேஷன், நாம ஒரு பெயின் அப்படின்னா மெடிகேஷன் எடுத்துறோம், ஒரு ஜுரம் வந்ததுன்னா உடனே போய் ஒரு மருந்து எடுத்துறோம், உடம்போட ஃபங்க்ஷனாலிட்டி புரிஞ்சுக்காம கண்ட மாத்திரை சாப்பிட்றோம், வலி நிவாரணி மாத்திரைகள் நிறைய சாப்பிட்றோம். இதெல்லாமும் காரணமா இருக்கு. இன்னைக்கு சாப்பிட்ற மெடிசின்ஸோட காரணத்தால் நிறைய பிரச்சனைகள் நம்ம உடம்புக்குள்ள வருது. அது மாதிரி ஸ்ட்ரெஸ், இன்னைக்கு நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் தான். குழந்தைங்களை கேட்டாலும் சரி, பெரியவங்க கேட்டாலும் சரி, எல்லாருக்கும் இருக்கிறது ஸ்ட்ரெஸ், டென்ஷன் தான். அடுத்தது தைராய்டு டிஸ்ஃபங்க்ஷன், அதுவும் இந்த எக்ஸஸ் ப்ரோலாக்டின் உற்பத்தி ஆகிறதுக்கு காரணமா இருக்கும். இதுக்கு எப்படி எஃபெக்ட் ஆகுது அப்படின்னா, ஓவலேஷனை தடுக்குது, பீரியட் ஆகுது, ஈஸ்ட்ரஜனோட உற்பத்தி குறையுது. இதனால இந்த பிரச்சனைகள் ஆகும். ஃபெலோப்பியன் டியூப்ஸ் டிசார்டர் இல்லைன்னா டியூபல் இஷ்யூஸ்ன்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபெலோப்பியன் டியூப்ஸ் இது இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கர்ப்பப்பைக்கு இடது பக்கம் வலது பக்கம் அந்த தலையில பின்னல் போட்ட மாதிரி 2 பகுதி இருக்கும், அதுதான் ஃபெலோப்பியன் டியூப்ஸ். அதுக்கு எண்டில் இருக்கிறது தான், அந்த இடத்துல தான் ஓவரிஸ், அங்கேதான் கருமுட்டை இருக்கும். அங்கிருந்து வளர்ந்த கருமுட்டை இந்த ஃபெலோப்பியன் டியூப்ஸ்க்கு வரும். அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால் அப்படின்னு காதலர்கள் சந்திக்கும் இடமா என்ன இருக்கும், பார்க்கு பீச்சுன்னு இருக்கிற மாதிரி இந்த சந்திக்கும் இடம் அப்படிங்கிறது ஃபெலோப்பியன் டியூப்ஸ். ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கிறது இங்கதான் நடக்கும். இப்ப டியூபல் டேமேஜ் ஏதாவது ஆச்சுன்னா எதனால ஆகலாம், இந்த ஃபெலோப்பியன் டியூப்ல ப்ராப்ளம் எங்க வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னா, பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் அப்படிங்கிற பிஐடி இருந்ததுன்னா, அதே மாதிரி எஸ்டிஐ அப்படிங்கக்கூடிய செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் இருந்ததுனாலும் இந்த டியூப் டிசார்டர்ஸ் இருக்கும். அதற்கு முன்னாடி ஏதாவது சர்ஜரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுவும் இந்த டியூப்லர் டிசார்டருக்கு காரணமா இருக்கலாம். எண்டோமெட்ரியோசிஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயமும் இதற்கு காரணமா இருக்கலாம். இதனால என்ன ஆகும், அந்த ஃபெலோப்பியன் டியூப் பிளாக் ஆயிருக்கும். அதனால என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, சில சமயம் அந்த ஜைகோட் வந்து கர்ப்பப்பைக்கு வராம அந்த ஃபெலோப்பியன் டியூப்லயே வளர ஆரம்பிச்சிடும். இப்போ ரீசெண்டா ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களுக்கு அதே மாதிரிதான் ஃபெலோப்பியன் டியூப்ஸ்ல வளர ஆரம்பிச்சு ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆப்ரேஷன் பண்ணி ஒரு ஃபெலோப்பியன் டியூபை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு இன்னொரு ஃபெலோப்பியன் டியூப் தான் இருக்கு. அதே மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்து சில சமயம் என்ன ஆகும்னா உயிருக்கே ஆபத்தா முடியும், சரியா கவனிக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா. இது இன்ஃபெர்டிலிட்டிக்கு முக்கியமான காரணமா இருக்கு ஃபெலோப்பியன் டியூப்ஸ் பிளாக்கேஜ் அப்படிங்கிறது. பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் பிஐடி அப்படின்னா எனக்கு இதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னா, எஸ்டிஐ அப்படிங்கிற செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் காரணமா இருக்கு, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அதுக்கு காரணமா இருக்கு. இதனால என்ன தெரியும், நமக்கு என்ன அறிகுறி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப காலமா அந்த பெல்விக் பெயின் இருக்கும், இடுப்பு வலி இருந்துட்டே இருக்கும். இந்த டியூபல் இன்ஃபெக்டினால கர்ப்பம் தரிக்கும் வாய்ப்பு கம்மியாகும். எக்டோபிக் பிரெக்னன்சி அப்படிங்கிற அந்த ஃபெலோப்பியன் டியூப்ஸ்லயே கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால அதே மாதிரி ரிஸ்க் அதிகமாகும். எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு நிறைய கேள்விப்பட்டிருப்போம். எண்டோமெட்ரியோசிஸ்
நம்ம தேவையில்லாத கொழுப்புகள் தேங்கலாம், சில இடத்துல தேவையில்லாத டிஷ்யூஸ் வளரலாம். அது அந்த யூட்ரஸ்க்கு வெளிப்பகுதியில வளரும் போது அது எண்டோமெட்ரியோசிஸ்னு சொல்லுவாங்க. இதற்கு எந்தெந்த இடத்துல இது வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, கர்ப்பப்பைக்கு பக்கத்துல அந்த ஃபெலோப்பியன் டியூப்ஸ்லயோ, இந்த ஓவரி பக்கத்துலயோ, பெல்விக் கேவிட்டிலயோ இந்த எண்டோமெட்ரியோசிஸ் வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வளர்ந்துருக்காங்கிறது எப்படி தெரியும்னா, மென்சுரல் பெயின் சிவியரா இருக்கும். சில பேருக்கெல்லாம் அப்படியே அடி வயித்தை பிடிச்சிட்டு துடிப்பாங்க. அந்த பெயின் அதிகமா இருக்கும். அதே மாதிரி தாம்பத்தியத்தும் போது அவங்க ரொம்ப வலியோட உணர்வாங்க. கிரானிக் பெல்விக் பெயின் இருந்துகிட்டே இருக்கும், இடுப்பு வலி இருந்துகிட்டே இருக்கும். கர்ப்பம் தரிக்கும் வாய்ப்பு இல்லாம இருக்கும். இது எண்டோமெட்ரியோசிஸ்னால நடக்கக்கூடிய விஷயம். இதுக்கு இன்ஃபர்டிலிட்டிக்கும் என்ன காரணமா இருக்கும்? கிரானிக் இன்ஃப்ளமேஷன், ஸ்கேர் டிஷ்யூஸ், அது வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற லைனிங் மாதிரி அமையும். பெல்விக்கோட உள்ளுக்குள்ள இருக்கிற அனாட்டமியே மாறும். அந்த ஷேப் வந்து மாறி இங்க அங்க இடம் மாறி இருக்கிற மாதிரி அமைப்பு மாறும். எக்கோட குவாலிட்டி கம்மியாகும். இதெல்லாம் வந்து எண்டோமெட்ரியோசிஸ்னால நடக்கக்கூடிய விஷயங்கள். கர்ப்பப்பையில இருக்கிற பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூட்ரஸ் அந்த எம்ப்ரியோ இம்ப்ளான்டேஷனுக்கு, அதாவது அங்க வந்து உட்காந்து அந்த விதை நாத்து விடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி அங்க வந்து வளர்றதுக்கு யூட்ரஸ் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறது அவசியம். கர்ப்பப்பையில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா பிரெக்னன்சிங்கிறது நடக்காது. என்ன பிரச்சனை இருக்கலாம்? ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கலாம், பாலிப்ஸ் இருக்கலாம், கான்ஜெனிட்டல் அப்நார்மாலிட்டிஸ் இருக்கலாம், அடினோமயோசிஸ் அப்படிங்கிற விஷயம் காரணமா இருக்கலாம். அதெல்லாம் என்னங்க? ஃபைப்ராய்ட்ஸ்னா என்ன? பினைன் டியூமர், அதாவது ஆபத்து இல்லாத திசு கட்டிகள். இது கேன்சர் கிடையாது. கேன்சர் அப்படிங்கிற மாதிரி கேன்சருக்கும் டியூமருக்கும் பெருசா ஜெனரலா வித்தியாசம் இருக்காது. ஆனா டியூமர்ல வந்து கெடுதல் விளைவிக்கக்கூடிய அந்த செல் இருக்காது, அப்நார்மலா வளர்ற மாதிரி இருக்காது, அது மற்ற செல்களை பாதிக்காது. இதுல டியூமர்ஸ் அப்படின்னா, கேன்சரா இருந்ததுன்னா அதுவும் பாதிக்கும், அதுக்கு பக்கம் இருக்கிற டிஷ்யூஸ் செல்ஸ்களையும் டேமேஜ் பண்ணும். இது அதே மாதிரி கிடையாது, பாதிப்பை கொடுக்கக்கூடாது. ஆனா குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான பாதிப்பை இது உருவாக்கும். அந்த டிஸ்டோரேஷன் ஆஃப் அந்த அளவு, அந்த சைஸ், அதோட ஷேப் எல்லாம் பாதிக்கும். அந்த இம்ப்ளண்டேஷன் அப்படிங்கிறது நடக்காது. அது விதைத்து கரு உருவாகும் தன்மைக்குள்ள அது நடக்காது. மிஸ்கேரேஜ்க்கான ரிஸ்க் ஜாஸ்தி, அதாவது கரு கலைஞ்சிடுச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அதற்கான வாய்ப்பு அதிகம். இதோட சிம்டம் என்னன்னா, ஹெவி ப்ளீடிங் இருக்கும், பெல்விக்ல வந்து ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும், பெயின் இருக்கும். குழந்தை பிறக்காம இருக்கிறது இது முக்கியமா காரணமா இருக்கு. எண்டோமெட்ரியல் பாலிப்ஸ். இது நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் சயின்ஸ் ஃபிக்ஷனா இருக்கும், சயின்ஸா சொல்ற மாதிரி இருக்கும். இது பேசிக்கா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா, இப்ப ஒரு டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணும்போது இதே மாதிரி சில விஷயங்கள் அவங்களுக்கு என்னவோ அதை சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு கருத்தரிக்கல அப்படின்ட்டு ஜென்ரலா முடிவு எடுத்துடுறாங்க, இன்ஃபெர்டிலிட்டி அப்படின்ட்டு. ஒரு பேசிக்கான இத்தனை விஷயங்கள் இதுக்கு பின்னாடி சயின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத ஒரு சிம்பிளா நான் சொல்றதுக்கு நான் ட்ரை பண்றேன். இதுல இங்கிலீஷ்ல இருந்தாலும் அதை எப்படி உங்களுக்கு சிம்பிளா புரியற மாதிரி சொல்லணும்ட்டு தான் ட்ரை பண்றேன். இந்த வேர்ட்ஸை மாற்ற முடியாது. ஒரு புரிதல் கொடுக்கறதுக்கான செஷனா இது இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரும் அப்படிங்கிறத நம்புறேன். இந்த எண்டோமெட்ரியல் பாலிப்ஸ், பாலிப்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது இந்த கர்ப்பப்பைக்குள்ள ஒரு லைனிங் மாதிரி உருவாகும். அந்த லைனிங்ல சின்ன சின்ன growth எக்ஸஸா உருவாகும். இதனால என்ன ஆகும்? அந்த இம்ப்ளான்டேஷன் அப்படிங்கிறது தடுக்கப்படும். அதனால கருத்தரிக்கும் வாய்ப்பு கம்மியா இருக்கும். எண்டோமெட்ரியல் ரெசப்டிவிட்டியை மாத்துது, அதாவது அதுக்குண்டான வாய்ப்பை வந்து இது குறைக்குது. அதனால மிஸ்கேரேஜோ இல்ல அந்த கருத்தரிக்கும் வாய்ப்பு கம்மியா இருக்கும். ப்ரீடேர்ம் பர்த் ரிஸ்க், அதாவது சில குழந்தைகள் வந்து குறை மாத பிரசவம்னு சொல்லுவாங்க. 9 மாசம் 10 மாசத்துல பிறக்க வேண்டிய குழந்தை சில சமயம் 7 மாசம் 8 மாசத்துலயே கூட பிறக்கும். ப்ரீடேர்ம் பர்த் ரிஸ்க், அதுவும் இந்த பாலிப்ஸ்னால வாய்ப்பு இருக்கு.
இது எப்படி இருக்கும்னா யூட்ரஸ் நடுப்புற ஒரு செப்டம் அப்படிங்கிறது இருக்கும். சில பேருக்கு வந்து இந்த கர்ப்பப்பையே 2 பகுதியா பிரிஞ்சிருக்கிற மாதிரி கூட இருக்கும். அடினோமைசிஸ் அப்படின்னா என்னங்க? இது அந்த கர்ப்பப்பை மசில்ஸ் இருக்குல்ல, அந்த சுவத்துக்குள்ள, அந்த அந்த கர்ப்பப்பைக்குள்ளன்னு உள்ள இல்ல, அதோட வால் இருக்குல்ல, அந்த வால்குள்ள, அந்த மசில்குள்ள வளர்றது. இதனால என்ன ஆகும்? அந்த கர்ப்பப்பை பெருசாகிற மாதிரி இருக்கும், வீங்கிடும். இது வந்து இன்ஃபர்டிலிட்டி இருக்கும். இது உள்ளுக்குள்ள இருக்க இன்ஃபர்மேஷன் இன்க்ரீஸ் பண்ணும். எம்பைரோ இம்ப்ளான்டேஷன் அப்படிங்கிறது வந்து தோல்வி அடையும். கர்ப்பப்பையோட செயல்பாடுங்கிறது குறையும், டிஸ்ஃபங்க்ஷன் ஆகும். அடுத்தது ஏஜ் அண்ட் ஃபீமேல் ஃபெர்டிலிட்டி. வயதும் ஃபெர்டிலிட்டிக்கான பிரச்சனைகளும் எப்படி இருக்கு? வயசு ஆக ஆக நம்ம உடம்புல பிறக்கும் போதே ஒரு குறிப்பிட்ட அளவு எக்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் புதுசா உருவாகிறது இல்லை. வயதாக வயதாக அந்த எண்ணிக்கையும் சரி, அதோட குவான்டிட்டி குவாலிட்டி ரெண்டுமே குறைஞ்சுக்கிட்டே வரும். வயது ஏற ஏற அது குவாலிட்டி குவான்டிட்டி குறையும். இப்ப அதனால என்ன ஆகும் அப்படின்னா கருத்தரிக்கும் வாய்ப்பு அப்படிங்கிறது குறையும். அதிகபட்ச வாய்ப்பு எப்ப இருக்கு அப்படின்னா சக்சஸ் ரேட் ஜாஸ்தியா இருக்கிறது எப்ப? 20-30 வயசுக்குள்ள. சக்சஸ் ரேட் மீடியமா இருக்கிறது, கம்மியாக ஆரம்பிக்கிறது எப்பன்னா 35 வயசுக்கு மேல. ரேபிட் டிக்ளைன் ரொம்ப அதிகமா அதோட குவாலிட்டி குவான்டிட்டி கம்மியாகுது எப்பங்க? 40 வயதுக்கு அப்புறமா. வயதாகிறதுனால என்னாகும்? இந்த பிரெக்னன்சி ரேட்டுங்கிறது கம்மியாகும், மிஸ்கேரேஜ் வாய்ப்பு அதிகமாகும். பிஎஃப்ல பண்ணாலும் நிறைய பேருக்கு சக்சஸ் ஆகலை. அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னன்னா ரொம்ப லேட்டா ட்ரை பண்றதுனால. லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ், இதெல்லாம் எந்தெந்த காரணங்கள் இதுக்கு பாதிப்பா இருக்கு அப்படின்னு பார்த்தா, முதல் காரணங்கிறது ஒபிசிட்டி, வெயிட் அதிகமா இருக்கிறது. இதனால என்ன நடக்கும்? ஹார்மோனல் இம்பேலன்ஸா இருக்கும், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், ஓவுலேஷன் சரியான நேரத்துக்கு சரியான அளவுல நடக்காது. இன்னொரு விஷயம் இருக்கு, அண்டர் வெயிட். அவங்களுக்கு என்ன ஆகும்னா ரீப்ரொடக்டிவ் ஹார்மோன் வந்து சப்ரஸ்டா இருக்கும், கம்மியா இருக்கும், இர்ரெகுலர் ஓவுலேஷன் இருக்கும். இன்னைக்கு ஆணும் சரி பெண்ணும் சரி நிறைய பேர் வந்து சிகரெட் ஸ்மோக்கிங்கிறது ஒரு ஹேபிட்டா இருக்கு. இது என்ன செய்யணும்னா அந்த ஓவரியோட வயதாகும் தன்மையை வந்து அதிகரிச்சுட்டு இருக்கு. இது எக்குக்கு மட்டும் இல்ல, அந்த எக்ல இருக்கிற டிஎன்ஏவே பாதிக்குது இந்த ஸ்மோக்கிங் அப்படிங்கிற ஹேபிட். ஸ்மோக்கிங் மட்டும் இல்ல, இந்த ஆல்கஹால் ட்ரக்ஸ் எடுத்துக்கிறதும் டோட்டலா ஹார்மோனலை இம்பேலன்ஸ் பண்ணி கொடுக்குது, புவர் ரீப்ரொடக்டிவ் அவுட்கம் ஆயிருக்கு, பாதிப்பை கொடுக்குது. இதெல்லாம் தவிர நாள்பட்ட மன அழுத்தம், இது என்ன செய்யுதுன்னா கார்டிசால் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுது, அதாவது நம்ம ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுது. அதனால ஓவுலேஷன் பாதிப்படையுது. மேல் இன்ஃபெர்டிலிட்டி, ஆண்களுக்கான மலட்டுத்தன்மைக்கு காரணம் என்ன? ஸ்பெர்மோட ப்ரொடக்ஷன் உற்பத்தி பிரச்சனையா இருக்கிறது, சரியான குவாலிட்டி குவான்டிட்டியில உற்பத்தி ஆகாம இருக்கிறது. அதுக்கு இன்னொரு ரீசன் என்ன இருக்கும்? வெரிகோசெல் அப்படின்னு சொல்லக்கூடிய டெஸ்டிகுலர்ல இருக்கிற வெயின் விரிவடைந்து வீக்கம் அடைஞ்சு அதுல இன்ஃப்ளமேஷன் ஆனதுனால நடக்கக்கூடியது. வாழ்க்கை முறை காரணங்கள், உட்கார்ந்த இடத்துலயே வேலை செய்யறது, உடல் உழைப்புங்கிறது இல்லை, அதனால என்ன ஆகும்? சரியான நேரத்துக்கு சாப்பிட்றது இல்லை, சரியான நேரத்துக்கு தூங்குறது இல்லை. இந்த லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர் அப்படிங்கிறது மேல் இன்ஃபெர்டிலிட்டிக்கு ரொம்ப முக்கியமான காரணமா இருக்கு. ஹார்மோனல் இம்பேலன்சஸ், அதுவும் இன்னைக்கும் ஆண்களுக்கு வந்து டெஸ்டோஸ்டெரோன் லெவல் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம உடம்புல நூற்றுக்கணக்கான ஹார்மோன்கள் இருக்கு, அது எல்லாம் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து அந்த ஆர்கெஸ்ட்ரால மியூசிக் வாசிச்சா எல்லாரும் ஒரு சேர வாசிப்பாங்கல்ல, அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ள ஒரு இயக்கம் நடந்துட்டு இருக்கு. அது சமநிலை இல்லாம இருக்கும்போது மொத்த பி 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 அப்படின்னு ஒருத்தர் ஒரு டும் 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 அப்படிம்பாங்க, அது இசையா இருக்குமா? நாராசமா இருக்கும். அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ளேயும் அந்த ஹார்மோனி கரெக்டா இல்லாம இருக்கும். அது ஹார்மோனிங்கிறது சரியா இல்லை அப்படிங்கும்போது நிறைய பிரச்சனைகள் உருவாக்கும். இது இன்ஃபெர்டிலிட்டிக்கு மட்டும் இல்ல, நிறைய ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். அது மட்டும் இல்ல, இன்ஃபெக்ஷன்ஸ், தொற்று நோய்கள், அதுவும் மேல் இன்ஃபெர்டிலிட்டிக்கு காரணமா இருக்கு. ஜெனட்டிக் டிசார்டர்கள், அதுவும் காரணமா இருக்கு. ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன்ல என்ன பிரச்சனை எல்லாம் இருக்கு? நீங்க ஒரு ஸ்பெர்ம் கவுண்ட் எடுக்கும்போது ஒரு 39 மில்லியனுக்கு மேல இருந்ததுன்னா அது கருத்தரிக்கிறதுக்கான ஒரு
அதுக்கு மேலதான் இருக்கணும். அப்படின்னா 39 மில்லியன் அப்படிங்கிறது 3.9 கோடி. 39 × 10 லட்சம். ஒரு மில்லியன் அப்படிங்கிறது 10 லட்சம். 39 மில்லியன்ங்கிறது கிட்டத்தட்ட 4 கோடி இருந்ததுன்னா தான் உங்களுக்கு கருத்தரிக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. கம்மியா இருக்கும்போது ஒரு பிரச்சனை வரும். அது திருப்பி நம்ம ஃபுல்லா பார்ப்போம். மார்பாலஜி, அதோட வடிவம் மற்றும் அமைப்பு, நீந்தும் திறன், டிஎன்ஏ, அதாவது ஸ்பெமோட டிஎன்ஏல சேதம் இல்லாம இருக்கும். லோ ஸ்பெம் கவுண்ட்டுக்கு காரணம் என்ன? ஒலிகோஸ்பெர்மியான்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஹார்மோனல் டிசார்டர் காரணமா இருக்கலாம். வெரிகோசெல், ஸ்மோக்கிங் ஹேபிட், வெயிட் அதிகமா இருக்கிறது, ஹீட் எக்ஸ்போஷர். நிறைய இன்னைக்கு டிரைவிங் பண்றவங்க எல்லாம், வண்டி ஓட்டுறவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, அந்த சின்ன யானை ஓட்டுறவங்க, அப்படிலாம் சொன்ன குட்டி யானை ஓட்டுறாங்க, பஸ் ஓட்டுறாங்க, அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இந்த பிரச்சனை இருக்கு. லோ ஸ்பெம் கவுண்ட் அப்படிங்கிற பிரச்சனை. இது போதாது, நாம என்ன செய்யறோம்? மடியில உட்காந்து லேப்டாப் வச்சுட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் விட என்ன, இன்னர் வேர் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப டைட்டா போட்டுக்கணும். நம்ம விதைப்பை அப்படிங்கிறது வெளியில தொங்குறதுக்கான ரீசன் என்னங்க? உடம்போட ஹீட்டை விட அது ஒரு 2 டிகிரி கம்மியா இருக்கணுங்கிறதுக்காக. முன்னாடி எல்லாம் எப்படி டிராயர் போடுவாங்க, பட்டாப்பட்டின்னு சொல்லுவாங்க, பாக்ஸர் டைப்ல இன்னர் வேர் போடுவாங்க. அப்ப என்ன ஆகும்னா பாடியோட ஒட்டாது. இன்னைக்கு டைட் இன்னர் வேர் போடும்போது அது என்ன செய்யுது? ரொம்ப ஒட்டி போகுது. அதே மாதிரி டாக்ஸின் எக்ஸ்போஷர். நீ காருக்குள்ள உட்காந்துட்டு போனா, வெயில்ல உட்காந்துட்டு இருக்கும்போது வெயில் அந்த காருக்குள்ள பட்டு அந்த ஹீட் இருக்குல்லங்க, அந்த ஹீட் ஜென்ரேட் ஆகுதுல்ல, அந்த பிளாஸ்டிக்ல இருந்து ஒரு கெமிக்கல் பண்ணி கெமிக்கல் கிரியேட் பண்ணுது. நீங்க கார்ல தான் போறீங்க, நான் வெளில பொல்யூஷன் எல்லாம் போலன்னா கூட அதுக்குள்ள இருக்கிற டாக்ஸின்ஸ் நிறைய பாதிக்குது. நாம அது மட்டுமா கண்ட தின்பண்டத்தை வாங்கி சாப்பிட்றோம். அதுல என்ன ஆர்டிஃபிஷியல் கலர், ஆர்டிஃபிஷியல் ஃபிளேவர், ஆர்டிஃபிஷியல் டேஸ்ட் என்ஹான்சர், இதே மாதிரி எல்லாம் போட்டு பூச்சிக்கொல்லி விஷயங்கள் போட்டு நமக்கு நிறைய கொடுக்குறாங்க. இந்த டாக்ஸின் எக்ஸ்போஷரும் இந்த ஒலிகோஸ்பெர்மியாவுக்கு காரணமா இருக்கு. அசோஸ்பெர்மியா மற்றும் அப்நார்மல் ஸ்பெம் மார்பாலஜி, அதாவது உருவ அமைப்பு மாறி போயிருக்கிறது, ஸ்பெர்மே இல்லாம இருக்கிறது. இது ரெண்டுக்கும் கண்டிஷன் இருக்கு. மினிமம் 4% வந்து நார்மல் ஃபார்ம்ல இருக்கணும் அப்படின்னு சொல்ல WHO. ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு அது கம்மியா இருக்கு. ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் நார்மலா இருந்தாலும் அந்த உருவ அமைப்பு கரெக்டா இருக்கணும். சில பேருக்கு அந்த ஸ்பெமோட அசோஸ்பெர்மியா, ஸ்பெம்மே 0 கவுண்டாகவும் இருக்கு. அதுவும் அதுக்கு காரணமா இருக்கு. வெரிகோசெல், அந்த நரம்புகள் புடைச்சிட்டு நம்ம வெரிகோஸ் வெயின்னு சொல்லுவோம்ல கால்ல, அதே மாதிரி விதைப்பையில இருக்கிற அந்த நரம்புகள், அந்த குழாய்கள் வீங்கி இருக்கிறது என்ன ஆகுதுன்னா வெரிகோசெல்னு சொல்றாங்க. இதனால என்ன நடக்கும்? குவாலிட்டியான ப்ரொடக்ஷன் இருக்காது. இன்ஃபெக்ஷன், தொற்று நோய் காரணமா நிறைய பிரச்சனை இருக்கலாம். இன்னைக்கு செக்ஸுவலி டிரான்ஸ்ஃபர்ட் டிசீஸ் அதுவும் காரணமா இருக்கு. மற்றபடி பப்ளிக் டாய்லெட்ல ஒன் பாத்ரூம் போறதுனால அதனால சில பேருக்கு இன்ஃபெக்ஷன் வருது. அதே மாதிரி சில பிரச்சனைகள் எல்லாமும் இருக்கு. இதெல்லாம் மட்டும் என்னன்னா எஜாகுலேட்டரி டிசார்டர். இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த எரெக்ஷன் அப்படிங்கிறது குவாலிட்டியா இருக்குது இல்லை. எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க? வயதாகுது அதனால அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ரத்தம் உறையும் தன்மை அதிகமா இருக்கிறதுனாலையும் ரத்தத்தோட குவாலிட்டி சரியா இல்லாததுனால மற்றும் இரத்த குழாய்கள் அடைப்பு இருக்கிறதுனால ரத்த ஓட்டம் அப்படிங்கிறது பாயல. இது வந்து இதயத்துக்கு போற இரத்த குழாய்கள்ல அடைப்பு வரும்போது மாறு அடைப்புங்கிறோம். மூளைக்கு போற இரத்த குழாய்கள் அடைப்பு வரும்போது அது ஸ்ட்ரோக்குங்கிறோம். அதே மாதிரி ஆணுறுப்புக்கு போற இரத்த குழாய்கள் அடைப்பு இருக்கும் போதுதான் எரெக்டல் டிஸ்பங்ஷன்ங்கிறது இருக்கு. நாம இன்னைக்கு அத அறிகுறி, ஆக்சுவலி உடல் வந்து சொல்லும் அறிகுறி, அப்பா உன் இதயத்துக்கு போற இரத்த குழாய்கள்லாம் கொஞ்சம் அடைப்பு இருக்கு, கவனமா வரு அப்படின்னு சொல்றதுக்கான அறிகுறி. அந்த குவாலிட்டி, எரெக்ஷன் குவாலிட்டிங்கிறது கம்மியாகிற விஷயம். ஆனா இன்னைக்கு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? நமக்கு கொஞ்சம் வயசாகுது போல இருக்கு, அதனாலதான் அந்த முன்னாடி இருந்த மாதிரி குவாலிட்டி இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஒரு மேடையில, கல்யாண மேடையில பாடுறாங்க, பாடிட்டே இருக்காங்க, திடீர்னு விழுந்துடுறாங்க.
ஒரு டான்ஸ் ஆடுறாங்க, விழுந்துடுறாங்க. ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றாங்க, திடீர்னு மாரடைப்புங்கிறாங்க. வருமுன் காப்போன் அப்படின்னு சொல்றதுக்கு உடம்பு சில அறிகுறி எல்லாம் சொல்லும். அதை வந்து நம்ம கரெக்டா கவனிக்கணும். அதற்கான ஒரு அறிகுறி உடம்புல வந்து கொஞ்சம் பிரச்சனை அப்படிங்கிறதுக்கான அறிகுறி எரக்டல் டிஸ்ஃபங்க்ஷன். இது இருக்கு ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன். சில பேருக்கு ரொம்ப ஆர்வமா பாலியல் ஆர்வத்தோட மனைவிய பார்ட்னரை ரெடி பண்ணிட்டு ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிக்கும் போதே புச்சுக்குன்னு போயிடும். அது வந்து என்ன ஆகும்னா, ஆக்சுவலி மனைவிக்கு என்ன நடக்கும்னா இன்னும் மன அழுத்தத்தை தரும், ஸ்ட்ரெஸ்ஸை தரும், கோபம் அதிகமாகும், ஆசை காட்டி மோசம் பண்ற மாதிரி ஒரு விஷயம். இன்னைக்கு நிறைய ஆண்களுக்கு வந்து இந்த பிரச்சனையும் இருக்கு. இது ஸ்பெர்ம் டெலிவரிங்கிறது பாதிக்கப்படும். அடுத்தது ரெட்ரோகிரேட் எஜாகுலேஷன். அதாவது நம்ம எஜாகுலேட் பண்ணும்போது தவறுதலா யூரினரி பிளாடர் இருக்குல்ல, அதுக்குள்ளேயே ஸ்பெர்ம் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இது எல்லாம் ஒரு டிசார்டர் தான், இன்ஃபெர்டிலிட்டிக்கு காரணமா இருக்கிற இதுதான். இந்த மாதிரி ப்ராஸ்டேட்டிஸ் அப்படிங்கக்கூடிய ப்ராஸ்டேட் இன்ஃப்ளமேஷனும் காரணமா இருக்கு. என்விரான்மெண்டல் முன்னாடி சொன்ன மாதிரி குளிக்கிறது வந்து எப்போதுமே பச்சை தண்ணியில குளிக்கணும். குளியல் அப்படின்னாலே குளிர்வித்தல், நம்ம உடம்ப குளிர்வித்தல் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், ஹாட் பாத் எடுக்கிறோம், வெந்நீர் குளியல். வெந்நீர் குளியல் எப்ப எடுப்பாங்கன்னா தீபாவளி அன்னைக்கு கங்கா ஸ்நானம் அப்படின்ட்டு விடியற் காலையில ஒரு நாள் எடுப்பாங்க. மற்றபடியெல்லாம் பச்சை தண்ணியில தான் குளிப்போம். டிசம்பரா இருக்கட்டும், ஜனவரியா இருக்கட்டும், கடும் குளிரா இருக்கட்டும், கோடையா இருக்கட்டும், எப்போதுமே நீங்க எதுல குளிக்கணும் அப்படின்னா குளிர்ந்த நீர்ல மட்டும்தான் குளியல் அப்படிங்கிறது அர்த்தம். அதே மாதிரி இன்னும் இதுவா சானா அப்படிங்கிற சானா பாத், நீராவி குளியல். ஆக்சுவலி நீராவி குளியல்ங்கிறது நல்லது. எப்ப அப்படின்னா உங்க ஸ்கின்ல ஏதாவது போர் அடைஞ்சிருக்கு, உங்களுக்கு வியர்வை நேச்சுரலா வரல அப்படின்னா அதே மாதிரி சமயத்துல சோனாங்கிறது அவசியமா இருக்கலாம். ஆனா எப்போதுமே கூடாது. டைட் கிளாத்திங் அவாய்ட் பண்ணுங்க. நைட்டு படுக்கும்போது எவ்வளவுக்கு எவ்வளவு ஃப்ரீயா படுக்க முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு ஃப்ரீயா தளர்ந்த ஆடைகளோட படுத்துக்கங்க. நாள் முழுக்கவே தளர்ந்த ஆடை. நம்ம பாரம்பரிய உடைங்கிறது என்னங்க, வேட்டி. ஓகேங்களா? இன்னைக்கு கூட நான் பாத்தீங்கன்னா மேல போட்டு போட்டிருக்கேன், கீழே வேட்டி வரும். ஓகேவா? நம்முடைய பாரம்பரிய ஆடை அப்படிங்கிறது இந்த ரகசியத்தெல்லாம் பப்ளிக்ல சொல்லக்கூடாது. ஓகேவா? எதற்காக அப்படின்னா நல்ல காற்றோட்டமான அமைப்புல நம்ம உடல் பாகங்கள் இருக்கணும். அப்ப அது முன்னாடி சொன்ன மாதிரி லேப்டாப் ஹீட் இதுவும் இதற்கு காரணமாக இருக்கு. இதை தவிர பெஸ்டிசைட், பூச்சிக்கொல்லி விஷங்கள் போட்ட உணவுகள் தான் சாப்பிட்டு இருக்கோம். ஹெவி மெட்டல்ஸ் நிறைய இருக்கிற தின்பண்டங்கள் சாப்பிட்றோம். பிளாஸ்டிக்கே தான் சாப்பிட்றோம். நீங்க பிளாஸ்டிக் கப்ல டீ குடிச்சீங்க அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் கப்ல பிளாஸ்டிக் சேர்த்து உங்க டீயோட போகுது. இன்னைக்கெல்லாம் பிளாஸ்டிக் கவர்ல சுட சுட டீ ஊற்றி வாங்கிட்டு வராங்க. தயவு செஞ்சு அந்த தப்பெல்லாம் செய்யாதீங்க. இண்டஸ்ட்ரியல் டாக்ஸின்ஸ் இதெல்லாம் ஸ்பெர்மோட டிஎன்ஏ லெவல்ல பாதிப்பை கொடுக்குது. லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ் என்னங்க, ஸ்மோக்கிங், ஆல்கஹால், உட்கார்ந்த இடத்துல இருக்கிற செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல், புவர் ஸ்லீப். ஸ்லீப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க நிறைய பேருக்கு ஸ்லீப் இல்லை, நைட்டு முழுக்க லைட்டு போட்டுட்டு இருக்கிறது. இரவு 8 மணிக்கு மேல உங்க வீட்டுல இருக்கிற வெளிச்சத்தை கம்மி பண்ணுங்க. டியூப் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு மினிமம் லைட்ல இருக்கிற மாதிரி பாருங்க. நீங்க படுக்கிறது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி மொபைல், டிவி, லேப்டாப், டேப்லெட்டு, எந்த விதமான எலக்ட்ரானிக் அந்த ரேடியேஷன் ஒளியே உங்க கண்ணுல பாய்ச்சக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் யூஸ் பண்ணாதீங்க. தூங்குறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி. தூங்குறதுக்கு அந்த நேரத்துல ஜன்னல்லாம் அடைச்சு நல்ல டார்க் ஸ்கிரீன் போட்டு முழுசா இருட்டா இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். நைட்டு 10 மணி மேக்சிமம் நீங்க படுக்கிறதுங்கிறது நல்லது. காலையில நீங்க 4 மணிக்கு எழுந்துக்கலாம், 3 மணிக்கு எழுந்துக்கலாம், அது அவ்வளவு நல்லது. ஆனா படுக்கிறது வந்து சீக்கிரமா படுத்து சீக்கிரமா எழுந்துக்கலாம். இல்லைன்னா லேட்டா எழுந்துக்கிறேன், 8 மணி நேரம் தூங்கணும் அப்படின்னாலும் தூங்குங்க, தப்பு கிடையாது. ஆனா ஸ்லீப் அப்படிங்கிறது மினிமம் 6 to 8 hours டீப் ஸ்லீப்பா இருக்கணும். அப்பதான் மெலட்டோனின் ஹார்மோன் நான் சொன்ன விஷயம்லாம் தான் செஞ்சா நல்லா சுரக்கும். அதே மாதிரி ஸ்டிராய்டு ஏதாவது ஒண்ணு அப்படின்னா, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா என்ன செய்யறாங்க, ஸ்டிராய்டு போட்டு, ஸ்டிராய்டு இன்ஜெக்ஷன், ஸ்டிராய்டு மாத்திரை அப்படின்ட்டு. இதெல்லாம் என்ன செய்யுது, அந்த உங்களுக்கு ஒரு ஆரோக்கிய பிரச்சனை சீக்கிரமா வெளியில வரணுங்கிறத நீங்க எடுக்கிற விஷயம் உங்க
நேச்சுரல் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனை பாதிக்குது. இருபால இருக்குமா சேர்த்து என்ன பிசிஓஎஸ், ஸ்பெர்ம் ப்ராப்ளம், இதெல்லாமே ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ், அதாவது நம்ம உடம்புல ஆக்சிஜனுக்கு வந்து ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கு, அதுதான் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்பாங்க, அதுவும் பாதிக்குது. ஹார்மோனல் இம்பேலன்ஸ், புவர் இம்ப்ளான்டேஷன், அதாவது நாள்பட்ட அழற்சி, உள்ளுக்குள்ள இருக்கிற வீக்கங்களும் அழற்சிகளும் பாதிக்குது. மைட்டோகாண்ட்ரியா மற்றும் இம்யூனிட்டி. மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிறது நம்ம செல்லுக்குள்ள இருக்கிற ஒரு பவர் ஹவுஸ். அந்த செல்லுக்குள்ள இருக்கிற பவர் ஹவுஸ் எவ்வளோக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கும். உங்க பேட்டரி எப்படி 100% வச்சுக்கணுமோ அதே மாதிரி அந்த மைட்டோகாண்ட்ரியா ஹெல்த் வந்து 100% வச்சுக்கணும். அப்படி இருந்ததுன்னா தான் உங்களோட முழு ஆரோக்கியம் இருக்கும். இது வந்து எக்ஸ்பம் ஹை எனர்ஜிக்கு. இப்ப ஒரு ஸ்பெர்ம் நீஞ்சி போனோம் அப்படின்னா அதுக்கு பவர் வேணும், கரெக்டுங்களா? ஃபுல்லா 100% பெட்ரோல் போட்டு டேங்க் ஃபில் பண்ணி அனுப்பணும்ல, அதே மாதிரி அதுக்கு பவர் வேணும். அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி எவ்வளோ நல்லா இருக்கோ அவ்வளோ உங்களோட ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிறது நல்லா இருக்கும், ஃபெர்டிலிட்டி ரேட் நல்லா இருக்கும். டயக்னோசிஸ் பண்ணும்போது என்ன எஃப்எஸ்ஹெச், ஏஎம்ஹெச் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ் எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படிங்கிறது பார்க்கணும். பெல்விக் அல்ட்ராசவுண்ட், ஓவரிஸ், இதே மாதிரி விஷயங்களை நாம செக் பண்ணி பார்க்கும்போது எங்க பிரச்சனை அப்படிங்கிறத நாம ஒரு தீர்க்கமா முடிவெடுக்க முடியும். ஆக்சுவலா இன்னைக்கு அலோபதி மெடிசின் சொல்றோம்ல, ஃபார்மா இண்டஸ்ட்ரி, இதை போல மிகச்சிறந்த அனலைஸ் பண்றது, கண்டுபிடிக்கிறதுக்கு, ஒரு பிரச்சனை என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு அதை விட பெஸ்டா ஒரு விஷயம் இல்லை. நோய் நாடி, நோய் முதல் நாடி அப்படிங்கிற வரைக்கும் இந்த 2 விஷயத்துக்கு இன்னைக்கு இங்கிலீஷ் மெடிசன் தி பெஸ்ட். அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல்னு இருக்குல்ல, அது என்ன செஞ்சா அது சரியாகும், அதை உடம்புக்கு பொருந்தும் வகையில் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற இடத்துல மட்டும்தான் இன்னைக்கு இங்கிலீஷ் மெடிசன் அப்படிங்கிறது கஷ்டப்படுறாங்க, சஃபர் ஆகுறாங்க. ஒரு கம்ப்ரஸ் பண்ணி ஒரு பணம் காய்ச்சி மட்டும்தான் அங்க இருக்கே தவிர அங்க ஒரு சரியான ரெமெடி இயற்கையான முறையில அந்த ரெமெடி முழுசா கிடைக்குதா அப்படின்னா எல்லாருக்கும் கிடைக்கல. இப்போ உதாரணத்துக்கு இந்த எலிக்சர் மிக்ஸ் அப்படிங்கிறது 92.2% சக்சஸ் ரேட் கொடுத்துருக்கு. சாரி, 99.2%. 997 பேருக்கு கொடுத்துட்டு 992 பேருக்கு கன்சீவ் ஆகியிருக்காங்க. அப்ப மோர் தென் 99.2% சக்சஸ் ரேட் கொடுத்துருக்கு. ஒரு ஐவிஎஃப்லயோ எங்கேயாவது ஒரு இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ல இதே மாதிரி 99.2% சக்சஸ் ரேட் இருக்கிற இடம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. அவங்கெல்லாம் இதுல பெஸ்ட் அப்படின்னா என்ன பிரச்சனைன்னு கண்டறியறதுல அவங்க பெஸ்ட். அதுக்கு அவங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றாங்க. கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும், நீந்தும் திறன் அதிகமாகணும், அந்த மார்பாலஜி வடிவம் மற்றும் அமைப்பு பெட்டரா இருக்கணும், அளவு கரெக்டா இருக்கணும். இதெல்லாம் வந்து ஆண்களுக்கான இதை வந்து செமன் அனலைசிஸ் என்னெல்லாம் பண்ணணுங்கிறதுக்கு. ஹார்மோன்ல வந்து டெஸ்டோஸ்டெரோன் எவ்வளவு இருக்கு, எஃப்எஸ்ஹெச் இருக்கு, எல்ஹெச் என்ன இருக்கு, வெரிகோசெல் இருக்கா, டெஸ்டிகுலர்ல அப்நார்மலிட்டிஸ் இருக்கா, இதே மாதிரி விஷயங்கள்லாம் ஆண்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும். நவீன சிகிச்சை நிறையவே இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம வெயிட் மேனேஜ்மெண்ட், நியூட்ரிஷன், எக்ஸசைஸ், ஸ்லீப் கரெக்ஷன், ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன் இதெல்லாம் பண்ணிக்கணும். இந்த மருத்துவ சிகிச்சை எல்லாம் இப்போதைக்கு ஐஓஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பெர்ம் வந்து நேரடியா யூட்ரஸ்க்கு செலுத்துறது, ஐவிஎஃப் கூடிய எக் பாடி ரெண்டும் வந்து பாடிக்கு வெளியில ஃபெர்டிலைஸ் செய்யறது, ஒரு சிங்கிள் ஸ்பெர்மை எக்குள்ளேயே டைரக்டா இன்ஜெக்ட் பண்றது, அதே மாதிரி ஒருத்தருக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் இல்லை அப்படின்னா ஒரு டோனர் மூலமா ஸ்பெர்மை செலுத்தி தம்பதிகளை கருத்தரிக்க வைக்கிறது. இதெல்லாம் வந்து அசிஸ்டிவ் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜிஸ் இருக்கு. நாம ஆனா இது பக்கம்லாம் போகலை. ரொம்ப சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றோம், அது என்ன அப்படின்னா எலிக்சர் மிக்ஸ். என் பெயர் முனைவர் யோகநாதன். கிட்டத்தட்ட என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது மெடிசினல் பேக்ரவுண்ட். இதை வந்து இன்னும் அட்வான்ஸ்டா எடுத்துட்டு போகணும், எல்லாருக்கும் எளிமையா ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத எலிக்சர் மிக்ஸை இந்திய மக்கள் அனைவருக்கும், இந்திய மக்கள் மட்டும் இல்ல உலக மக்கள் அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது நோக்கம். அதற்கு ஆரோக்கியத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எனக்கு கிடைச்சிருக்கிறது எலிக்சர். இது எனக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே இதை அனுபவிச்சு இதோட பயன்களை தெரிஞ்சு யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்னு எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை.
இப்போ இந்த எலிக்சர் மிக்ஸ்னா என்ன அப்படின்னா, திஸ் இஸ் நாட் எ மெடிசன். இது ஒரு ட்ரக் கிடையாது. இது உங்களோட நோயை குணப்படுத்தவோ, டயக்னாஸ் பண்ணவோ, ட்ரீட் பண்ணவோ, கியூர் பண்ணவோ கிடையாது. ப்ரிவென்ட் பண்றதுக்கும் கிடையாது. ஏதாவது டிசீஸ் வராமல் தடுக்கணுமா அப்படிங்கிறதுக்கும் கிடையாது. இது ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட், FSSAI சர்டிஃபைடு ஃபுட் சப்ளிமெண்ட். இதை யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா, 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருமே எடுத்துக்கலாம். யாரெல்லாம் எடுத்துக்க கூடாதுன்னா, பிரெக்னன்ட், அதாவது கருத்தரித்த பெண்கள் எடுத்துக்கூடாது, பாலூட்டும் தாய்மார்கள் எடுத்துக்க கூடாது, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சவங்க கண்டிப்பா எடுத்துக்க கூடாது. ஓகேங்களா? இந்த 3 பேரும் கண்டிப்பா எடுத்துக்கூடாது. மற்றவங்க ஏதாவது கிரானிக் டிசீஸ் இருக்கு அப்படின்னா உங்களோட மருத்துவரோட ஆலோசனைக்கு அப்புறமா இதை எடுத்துக்கலாம். ஓகே, வாட் இஸ் எலிக்சர் மிக்ஸ்? இதுல 12 சக்தி வாய்ந்த மூலிகைகள் இருக்கு. தாவரங்களோட கலவை தான் இது, அமிர்த கலவைன்னு. டிச்சிலியா கட்டிவா அப்படிங்கிறது ஆண்மைத்தன்மையை இன்க்ரீஸ் பண்றதுக்கும், குக்குர்பிட்டா மொஸ்கெட்டோ விந்தணுவோட தரத்தை அதிகரிக்கிறதுக்கும், ரெட் பீச் ஸ்டெம் செல் அப்படிங்கிறது செல்களை புதுப்பிக்கிறதுக்கும், செரோனா ரெப்பன்ஸ் ப்ராஸ்டேட் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும், ட்ரிபிள் ஸ்டெரசிட் நெருஞ்சில் முள் டெஸ்டஸ்டோன் அளவை அதிகரிக்கிறதுக்கும், கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல் அப்படிங்கிறது டிஷ்யூஸை ரீக்ரோத் பண்றதுக்கும், ரீஜெனரேட் பண்றதுக்கும், எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரம் அப்படிங்கிறது வந்து அந்த லவ் டிசைரை இன்க்ரீஸ் பண்றதுக்கும், கார்டிசெப்ஸ் சக்தி மற்றும் விந்தணுக்களோட தரத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கும், ஸ்டிவியா ரெபோடியான ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ல இருந்து பாதுகாக்கிறதுக்கும், பாசிஃப்ளோரா ஸ்ட்ரெஸ் ரிலீவரா இருக்கிறதுனால தூக்கம் வரத்துக்கும், ஜப்டிகாபா உள்ள இருக்கிற அழற்சிகளை சரி பண்றதுக்கும், நோய் எதிர்ப்பு அதிகரிக்கிறதுக்கும், பிளிகியா அப்படிங்கிறது ஹார்மோன் சமநிலை பண்றதுக்கும் இருக்கு. 12 மூலிகையும் 12 விதமா சப்போர்ட் பண்ணுது. டைம் அதிகமானாலும் உங்களுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது இத்தனை நேரம் தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. இன்ஃபெர்டிலிட்டிக்கான காரணம் இப்ப நம்ம சொல்ல போறது தீர்வு. இப்ப 12 இன்கிரீடியன்ட் இருக்கு. 12 இன்கிரீடியன்ட் ஒரு ஓவராலா ஒரு நிமிஷத்துல நான் கொடுத்துருக்கேன். ஆனா இதை பத்தி நீங்க முழுசா புரிஞ்சுக்கிட்டாதான் எப்படி ஏற்கனவே நம்ம இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்தோம், இந்த பிரச்சனை வெளில வர்றதுக்கு இந்த எலிக்சர் மிக்ஸ் எப்படி சப்போர்ட் பண்ணும். இவ்வளவு பிரச்சனை இருக்குப்பா. ஒரு குழந்தை பெறாம இருக்கிறதுக்கு காரணங்கள்ங்கிறது இத்தனை இருக்கு. எலிக்சர் மிக்ஸ் ஒரே ஒண்ணு, ஒரு சின்ன பவுச், ஒரு சிட்டிகை பவுடர் எப்படி சரி பண்ணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த ஒரு சிட்டிகைக்குள்ள என்ன இருக்கு, அது என்ன வேலை செய்யுது, எதனால நமக்கு தீர்வு கிடைக்குதுன்னு உங்களுக்கு முழுசா அந்த தெளிவு கிடைச்சா மட்டும்தான் இது ஒரு முழுசா இந்த செஷன் முடிவரும். அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கங்க. எப்போதும் ஜென்ரலா நம்ம 9:30 முடிச்சிருவோம். இன்னைக்கு கொஞ்சம் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுனால கொஞ்சம் இதோட தீர்வு எப்படி கிடைக்குது அப்படிங்கிறதையும் பாருங்க. தேங்க்யூ வெரி மச். டிச்சிலியா கட்டிக்குவா இது என்ன செய்யுதுன்னா, நரம்பு மண்டலத்தை செயல்படுத்தி இச்சையை தூண்டுது, இனப்பெருக்க உறுப்புகளுக்கு ரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது, விரைப்புத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. இது ட்ரெடிஷனலா துப்பி இண்டியன்ஸ்னு சொல்லக்கூடிய பழங்குடியினர், பிரேசில் பகுதியில அமேசான் காடுகள் பகுதியில இருக்கிற அந்த பழங்குடியினர் யூஸ் பண்ற ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ப்ராடக்ட். அடுத்தது செரோனா ரெப்பன்ஸ், இது பால்மெட்டோன்னு சொல்லுவாங்க. இதுல இருக்கிற என்சைம்ஸ் வந்து டெஸ்டோஸ்டோனை இன்க்ரீஸ் பண்றது, ப்ராஸ்டேட்டோட வீக்கத்தை கட்டுப்படுத்துறது, சிறுநீர் ஓட்டம் மேம்பாடு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறது, பிபிஹெச் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை கம்மி பண்றது, இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுது. டிடிஹெச் பிளாக் பண்ணுது. குக்குர்பிட்டா மஸ்கெட்டா சீட்ஸ் இது என்ன அப்படின்னா ஒரு பரங்கி விதை. இது இதே மாதிரி படத்துல காமிச்சிருக்கிறதுல பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு குறுக்குழு பக்கின்னு ஒரு குறுகிய தலை வந்து குறுகிறதுக்கும் கீழே வந்து அந்த சுரக்கா மாதிரி ஒரு வித்தியாசமான ஷேப்ல இருக்கிற குக்குர்பிட்டா மஸ்கெட்டா. இதுல இருக்கிற விதைகள்ல அபரிமிதமான நுண்ணூட்ட சத்துக்கள் இருக்கு. ஜிங்க் இது வந்து விந்தணு உற்பத்திக்கு ரொம்ப அவசியமான விஷயம். துத்தநாகம்ங்கிறது விந்தனோட உற்பத்திக்கு ரொம்ப அவசியமா இருக்கு. ஸ்பெர்ம் மொட்டிலிட்டிக்கு, விந்தோட இயக்கத்தை வந்து 40% வரைக்கும் மேம்படுத்துது. ஆன்டி ஆக்சிடென்ட் சேதத்திலிருந்து விந்தணு பாதுகாக்குது. டெஸ்டஸ்டோன் அளவு இயற்கையா பராமரி. அடுத்தது நெருஞ்சில் முள் பங்க்சர் ஒயின், இது டெஸ்டஸ்டோனோட இயற்கையா தூண்டக்கூடிய ஒரு மூலிகை. LH அப்படிங்கக்கூடிய லுட்டினைசிங் ஹார்மோனை அதிகரிக்குது, பாலியல் இச்சையை அதிகரிக்குது. அதாவது காம அரசின்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது லிபிடோவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது, ஸ்பெர்ம் கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஆயுர்வேதம் மற்றும் சீன மருத்துவத்துல 2000 வருடங்களுக்கு மேல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மூலிகை தான் இது.
அடுத்தது ரெட் பீச் ஸ்டெம் செல்ஸ். இது செல்லுலார் லெவல்ல, உள்ளுக்குள்ள இருக்கிற செல்லுலார் லெவல்ல ரீஜெனரேட் பண்றதுக்கு, ரிப்பேர் அண்ட் ரீஜெனரேட் பண்றதுக்கு இது ரொம்ப இருக்கு. இது குறிப்பா இனப்பெருக்க மண்டலத்துல என்ன செய்யணும், இனப்பெருக்க மண்டலத்துல இருக்கிற செல்கள் டேமேஜ் ஆகும்போது அதை மீள் உருவாக்கம் ரீஜெனரேட் பண்றது சப்போர்ட்டிவா இருக்கு. கருமுட்டை மற்றும் விந்தணுவை வந்து இது பாதுகாக்குது, ப்ரொடெக்ட் பண்ணுது. வயதாகும் தன்மையை குறைக்குது. இனப்பெருக்க மண்டலத்துல இருக்கிற செல்கள் வயதாகிறத வந்து டிலே பண்ணுது. கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ் இதுவும் டிஷ்யூஸ் ரிப்பேர் அண்ட் ரீஜெனரேஷனுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா சப்போர்ட் பண்ணுது. இது ஃபாலிகுல் ஸ்டிமுலேஷன், கருமுட்டை உற்பத்தியை வந்து அது குரோத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. யுட்ரைன் லைனிங், கர்ப்பப்பையோட உட்பகுதி திசுக்களை வந்து உங்களுக்கு வலுப்படுத்தி கொடுக்குது. இனப்பெருக்க மரபணு டிஎன்ஏ லெவல்ல இது சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. அந்த பதித்தல் இம்ப்ளான்டேஷன் இருக்குல்ல, இம்ப்ளான்டேஷன், அந்த பதித்தல் அதுக்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. முட்டையோட தரத்தை வந்து மேம்படுத்தி கொடுக்குது. எபிமிடியம் கிராண்டிஃப்ளோரம் அல்லது ஹார்னி குட், இது வந்து ஆயிரக்கணக்கான வருடங்களா குறிப்பா செக்ஸுவல் ஹெல்த்துக்கான பயன்படக்கூடிய மூலிகை மருத்துவம். இதுல இருக்கிற ஐகாரின் PDE5 அப்படிங்கிற ஹார்மோனை தடுக்கும். இது என்ன செய்யும் அப்படின்னா, வயக்ரா மாதிரி ஒரு நேச்சுரலா ஒரு பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் ஆண்மைத்தன்மையை. டெஸ்டோஸ்டெரான் உற்பத்தியை வந்து தூண்டுது. லேடிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா பாலியல் விருப்பத்தை அதிகரிக்கும். நிறைய பேருக்கு செக்ஸ்லெஸ் மேரேஜ் அப்படின்னு சொல்றாங்க, பாலுறவு இல்லாத திருமணங்கள் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு ஆண் பெண் இருவருக்குமே அந்த மனநிலை உடல்நிலை ரெண்டுமே டிக்ளைன் ஆயிட்டு இருக்கு, மோசமாயிட்டு இருக்கு. இது வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். மென்மையான தசைகளை தளர்த்தும், இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும். கார்டிசெப்ஸ் இது ஒரு காளான், இயற்கையா விளையக்கூடிய ஒரு ஃபங்கஸ், ஹிமாலயன் அதாவது ஹை ஆல்டிடியூட்ல விளையக்கூடிய ஒரு காளான். இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் காளான், கிலோ 10 to 12 லட்சம் ரூபா. இதுக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் உண்டு, ஹிமாலயன் வயக்ரா அப்படின்ட்டு. ஏன்னா பாலுணர்வு, பாலின்ப சக்தியை வந்து மேம்படுத்தி கொடுக்கும், ஸ்பெர்மோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும், ஏடிபி ப்ரொடக்ஷன், செல்லோட சக்தியை அதிகரிக்கிறது. மைட்டோகாண்ட்ரியால ஏடிபி ப்ரொடக்ஷன் நடக்கும், ஆக்சிஜனை உள்வாங்கிறதுக்கான திறனை அதிகரித்து செல்லோட சக்தியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். செல் அந்த ஸ்பெர்ம் நீந்தி போகணும், அவ்வளவு தூரம் போகணும் அப்படின்னா அதுக்கு அவ்வளவு ஸ்டெமினா வேணும். அதுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. இது ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணி கொடுக்குது. இது விளையாட்டு வீரர்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே அந்த சக்தி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது, ஸ்டெமினா பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. ஸ்டெவியா ரபோடியானா இது ஒரு இனிப்பு மூலிகை. இது என்ன செய்யுதுன்னா பிளட் சுகரை வந்து கண்ட்ரோல் வைக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ரொடக்டிவ் கொடுக்குது, கர்ப்பப்பையில இருக்கிற இன்ஃப்ளமேஷன்ஸை குறைச்சி கொடுக்குது. பாசிஃப்ளோரா இது மனசை அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு தாவரம். இன்னைக்கு மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் தான் கருவுறுதலுக்கு நிறைய இடத்துல காரணமா இருக்கு. ஸ்ட்ரெஸ், டென்ஷன், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சொல்லக்கூடிய ஹார்மோன்ஸ்கள் அதிகமாகும் போது கருத்தரிக்கும் வாய்ப்பு கம்மியாகுது. இது என்ன, நாள்பட்ட மன அழுத்தத்தை எல்லாம் குறைக்குது. கார்டிசால் அளவு வந்து அதிகரிக்குது, ஆக்சுவலி கண்ட்ரோல் பண்ணுது, கம்மி பண்ணுது. ஹார்மோன் சமநிலை, மன அழுத்தம் வந்து என்ன செய்யும், கார்டிசாலை அதிகரிக்கும், இது கார்டிசாலை குறைக்கும். பாசிஃப்ளோரா கார்டிசால் அளவை கம்மி பண்ணும். மன அழுத்தம் அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஹார்மோன் சமநிலை குறையும், இது ஹார்மோன் சமநிலை பாசிஃப்ளோரா சீராக்கும். முறையற்ற கருமுட்டை அதிகமாகும், ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா. ஸ்ட்ரெஸ் கம்மியாச்சு அப்படின்னா கருமுட்டை அந்த ஓவலேஷன் அப்படிங்கிறது சீரா இருக்கும். அதனால என்ன நடக்கும், உங்களுக்கு நல்ல தூக்கம் இருக்கும். தூக்கம் உடம்புல இருந்ததுன்னா மனசு அமைதியா இருக்கும், உள்ளுக்குள்ள இருக்கிற ரிப்பேரிங் அப்படிங்கிறது நல்லா நடக்கும். ஜப்டிகாபா இது பிரேசிலியன் கிரேப்ஸ்னு சொல்லுவாங்க. இது உடம்புக்குள்ள இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை கம்மி பண்ணி கொடுக்கும். இதுல இருக்கிற ஆந்தோசைனிஸ் சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றிகள், ஃப்ரீ ரேடிகல்ஸ்லேருந்து நம்மளை பாதுகாக்கும். இனப்பெருக்க மண்டலத்தில் இருக்கிற செல்களை வந்து பாதுகாக்கும். ஈஸ்ட்ரோஜனை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். பிளிகியா இது அக்கி அப்படிங்கிற பழம்னு சொல்லுவாங்க, ஒரு புளிப்பு சுவை மிகுந்த பழம், வெஸ்ட் ஆப்பிரிக்காவோட நேஷனல் ஃப்ரூட். இது என்ன செய்யும்னா ஹார்மோன் சமநிலையை ஆதரிக்கும், டெஸ்டோஸ்டெரான்
அதிகப்படியான ஆண்ட்ரோஜனை சமன்படுத்தும், டெஸ்டோஸ்டெரோனை மாடுலேட் பண்ணி கொடுக்கும், மெட்டபாலிக் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும், மெட்டபாலிசத்தை வளர்சிதை மாற்றத்தை வந்து சமன்படுத்தி கொடுக்கும். குறைந்த டெஸ்டோஸ்டெரோன் இருந்ததுன்னா கருவுறுதல்ங்கிறது பாதிக்கும். இதுக்கு ட்ரிபிளஸ் அதாவது பங்க்சர் வைனும் அதாவது நெருஞ்சின் மூலம் கட்டிகோவாவும் எல்ஹெச் செயற்பாட்டை இயக்கும், செல் உற்பத்தி அதிகமாகும், மார்டிலிட்டி அண்ட் அந்த மோஷன் இதுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். மேல் செக்ஸுவல் ஹெல்த்துக்கு டெஸ்டோஸ்டெரோன் இன்க்ரீஸ் ஆகுது, ஸ்பெர்ம் குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, ப்ராஸ்டேட் ஹெல்த் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே எலிக்ஸ் ரொம்ப சப்போர்ட் ஆகுது. பெண்களுக்கு வந்து ஹார்மோன் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும், முட்டையோட குவாலிட்டி பெட்டரா இருக்கும், ஈக்குவாலிட்டி நல்லா இருக்கும், ஹார்மோனி முன்னாடி சொன்ன மாதிரி ஹார்மோனிங் பாருங்க, அது வந்து அந்த இயக்கம் எல்லாமே கரெக்டா இருக்கும். இம்ப்ளான்டேஷன் சப்போர்ட் கரெக்டா இருக்கும், அந்த கரு போய் பதிஞ்சு உருவாகும் தன்மை வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஹார்மோன் செல்லுலார் லெவல்ல ஒரு பாதுகாப்பு கொடுத்து இந்த பன்னெண்டும் சேர்ந்து ஒரே இலக்கா செயல்படுது. இதனால உங்களோட லிபிடோ இன்க்ரீஸ் ஆகுது, ஸ்பெர்ம் மூவிங் கெப்பாசிட்டி அதிகமாகுது, ஹார்மோன் பேலன்ஸ் ஆகுது. இது பக்க விளைவுகள் இல்லாத இயற்கை மூலிகைகள். இதனால என்ன ஆகும், 100% உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது சாத்தியமாகும். விலை மற்றும் கிடைக்கும் இடங்கள் இது எங்க கிடைக்கும் அப்படின்னா, யார் உங்களுக்கு இதை ரெஃபர் பண்ணாங்களோ, யார் இந்த லிங்கை உங்களுக்கு ஷேர் பண்ணாங்களோ அவங்கள்ட்ட கேளுங்க. இந்த ப்ராடக்டோட ரேட் அப்படிங்கிறது 6300 ரூபாய். கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கான கோர்ஸ் வந்து 6300 ரூபாய். இது எவ்வளவு நாள் எடுக்க வேண்டும் அப்படின்னா, ஜென்ரலா ஒரு ப்ரிவென்ஷனுக்காக எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னா தொடர்ந்து ஒரு 3 to 4 மாதங்கள் எடுக்கணும். இப்ப நீங்க குழந்தை பாக்கியத்துக்காக எடுக்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து 3-4 மாதங்கள் எடுக்கணும். ஆனா சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, உடனடியா ஆவல் அவசரம் அதுல இமீடியட்டா பிரெக்னன்சி ஆயிடுறாங்க. ஆனா என்ன நடக்கும்னா, உங்க சிஸ்டம் கரெக்டா ஆகிறதுக்கு நம்ம ஒரு 3-4 மாசம் அவகாசம் கொடுக்கணும். உள்ளுக்குள்ள என்ன ரிப்பேர் இருக்குன்னு தெரியாது. பெண்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆண்களுக்கு மட்டும்தான் ஸ்பெர்ம்ல மட்டும்தான் பிரச்சனை அப்படின்னா உடனடியா கன்சீவ் ஆகுறதுல பிரச்சனை இல்லை. 15 நாட்கள்ல எடுத்த 15 நாட்கள்ல கன்சீவ் ஆனவங்க எல்லாம் நம்ம டீம்ல இருக்காங்க. எடுக்க ஆரம்பிச்சாங்க, அடுத்த வாங்கி 15-20 நாள்லயே சொல்றாங்க சார் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அதே மாதிரி சொல்றாங்க. ஆனா பெண்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா ஒரு 3 மாதங்கள் என்ன செய்வீங்கன்னா ஃபேமிலி பிளானிங் பண்ணுங்க. கருத்தடை சாதனங்கள் உபயோகிச்சு 3 மாசம் உங்க எண்டோமெட்ரியம் எல்லாத்தையும் அந்த கர்ப்பப்பையை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணுங்க. உங்களோட சிஸ்டம் வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணுங்க. அந்த 3 மாதங்களுக்கு அப்புறமா உங்களோட முயற்சியை தொடங்க. அதுக்குள்ள உங்க உடம்பு நல்லா இருக்கும். இது ஜென்ரலா நம்ம என்ன சொல்றோம், இந்த 3 மாதங்கள் எடுங்க. அதிகபட்சம் 10 மாதங்கள் வரைக்கும் எடுக்க வேண்டியிருக்கும். அதற்கு மேல இந்த இன்ஃபர்டிலிட்டிக்காக எடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம கொடுத்த இடத்துல நம்ம முன்னாடி மணி பேக் கேரண்டியோட கொடுத்துருந்தோம். 3 மாதங்கள்லேருந்து 10 மாதங்கள் வரைக்கும் தொடர்ந்து எடுங்கன்னு சொல்றோம். ஆண்களுக்கு மட்டும் பிரச்சனை அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாவே 10 நாள் 15 நாள்லாம் சக்சஸ் ஆனவங்க எல்லாம் இருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ப்ராடக்ட். இதுக்கு சைடு எஃபெக்ட்ங்கிறது கிடையாது. நீங்க வேற ஏதாவது மெடிசின் எடுக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு அதை எதுவும் நிறுத்திடாதீங்க. அதை எடுத்துட்டுருங்க. அதோட சேர்த்து இதையும் எடுத்துக்கோங்க. தாராளமா மெடிசின்ஸோட எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரு பேக்கெட்ல 1.5 கிராம் இருக்கும். அதை 6 பங்கா பிரிஞ்சு 0.25 கிராம் பர் டே எடுக்கணும். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கும்போது எப்படி எடுத்துக்கணும்னா, ஒரு பேக்கெட்டை பெண்கள் 12 நாளாகவும் ஆண்கள் 10 நாளாகவும் எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா இது ரொம்ப பவர்ஃபுல். அப்ப உடம்புக்கு அந்த அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கம்மியா எடுத்துட்டு அதுக்கப்புறமா ரெகுலர் டோசேஜ் எடுக்கணும். இது எப்ப எடுக்கணும்னா நைட் டைம் எடுக்கிறது பெட்டர். இரவு உணவு உண்டதுக்கு அப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு எடுத்தா இது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். எதுக்கு அப்படின்னா இதுல இருக்கிற அந்த டேஸ்ட்டும் ஒரு மெடிசினல் பெனிஃபிட்டை கொடுக்கும் உடம்புக்கு. அதனால சாப்பிட்டுட்டு ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு எடுக்கணும். இது எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 15 நிமிஷம் கழிச்சு கொஞ்சம் சுடு தண்ணி குடிங்க. நாள் முழுக்க நிறைய தண்ணி குடிக்கணும். நீங்க வெயிட் அதிகமா இருந்தீங்க அப்படின்னா சுடு தண்ணியாவே நாள் முழுக்க குடிங்க. அது வந்து உங்களோட மெட்டபாலிசம் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். அடுத்தது டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஏதாவது இருக்கான்னா கண்டிப்பா எதுவும் கிடையாது. ஆனா நீங்க இதை எடுத்ததுக்கு ஒரு 2 மணி நேரம் முன்னாடி பின்னாடி டீ காஃபி அவாய்ட் பண்ணுங்க. புகைப்பிடித்தலையும் அவாய்ட் பண்ணுங்க. ஏதாவது உற்சாக பானம் அருந்து போவரா இருந்தா 12 மணி நேரம் கொஞ்சம் கேப் கொடுங்க. இது எஃபெக்டிவா வேலை செய்யறதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். ஆனா உங்களை கையெடுத்து கும்புறது என்னன்னா, தயவு செஞ்சு ஆல்கஹாலை அவாய்ட் பண்ணுங்க. நீங்க ஒரு மிகப்பெரிய சொத்தை உருவாக்குறதுக்காக ஒரு பிளான் பண்றீங்க. அப்ப
இந்த குழந்தை பிறந்து அந்த ஃபர்ஸ்ட் இயர் ஒரு செலிப்ரேஷன் பண்ணாங்கல்ல, அதுக்கு பார்ட்டி பண்ணிக்கலாம் விடுங்க. அது வரைக்கும் தயவு செஞ்சு அந்த பாட்டில தூக்கி கண்காணாம உடச்சிட்டு வந்துருங்க. அடுத்தது வந்து நாள் முழுக்க தண்ணி நிறைய குடிக்கணும். நல்ல சத்து மிகுந்த உணவுகளையும் சேர்த்து சாப்பிடுங்க. உடற்பயிற்சி இருக்கட்டும், நல்ல ஆழ்ந்த தூக்கம் இருக்கட்டும். அதே மாதிரி கவலைப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. மைண்டை வந்து ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. இது எடுத்துக்கும் போது சில அறிகுறிகள்லாம் இருக்கு. உள்ள போய் வேலை செய்யுதுப்பா அப்படின்னு. அது ஏதாவது ரியாக்ஷன் இருக்குமான்னா, இது ரியாக்ஷன்லாம் கிடையாது, ஆக்ஷனே இதுதான். ரியாக்ஷனா என்னங்க? பக்க விளைவு. ஆக்ஷனா என்ன? இதோட வேலையே அதுதான். இப்ப போலீஸ்காரனுக்கு என்ன வேலைங்க? குற்றங்களை தடுக்கிறது வேலை. ஓகேங்களா? ஜட்ஜிகளுக்கு என்ன வேலைங்க? குற்றம் நடந்ததுக்கு அப்புறம் அதுக்கு தீர்ப்பு சொல்லி அதை அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது. இங்க என்னன்னா ஆக்ஷன் தான். ஃபர்ஸ்ட் அடி தட்டி என்ன செய்யும் அப்படின்னா, உங்களோட ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும். அப்ப என்ன ஃபீல் ஆகும்னா, உங்களுக்கு தலைவலி வர மாதிரி ஃபீல் ஆகும். அதே மாதிரி நுரையீரலை வந்து சுத்தம் பண்ணி வெளில எடுக்கும். எல்லாத்தையும் உள்ள இருக்கிற கழிவுகள்லாம் எடுக்கும்போது என்ன ஆகும்? சளியோ இருமலோ ரன்னிங் நோஸோ இருக்கும். உடம்புல இருக்கிற வைரஸஸ் கொள்ளும் போது என்ன ஆகும்? லேசான காய்ச்சல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க வயத்தை சுத்தம் பண்ணும்போது என்ன? நல்ல ஆசிட் போட்டு கழுவி கிளீன் பண்ணும். அப்ப என்ன ஆகும்? வயிற்றுப்போக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வயிற்றுல இருக்கு அப்படின்னா சில சமயம் என்ன செய்யும்? வாந்தி மாதிரியும் வெளியில வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. வாந்தி வருதுன்னா வாந்தி எடுத்துருங்க. அதுக்காக மாத்திரைகள் சாப்பிட வேண்டாம். தோல்ல ஏதாவது ரேஷஸ் மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஸ்கின் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆர்கன். அங்க ஏதாவது பிரச்சனை இருந்து கழிவுகள் இருந்ததுன்னா ஸ்கின் வழியா தான் வெளில வரும். அப்போ ஒரு தடிப்போ இல்ல ரேஷஸோ அரிக்கிற மாதிரியோ ஃபீல் இருக்கலாம். அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க. கிட்னி ஸ்டோன் இருந்ததுன்னா உங்களுக்கு பேக் பெயின், லோயர் பேக் பெயின் இருக்கலாம். உங்களோட பித்த தோஷம் அதிகமாகும் போது, பித்தம் உங்களுக்கு அதிகமா இருக்கு, அதெல்லாம் வெளியேற்றணும் அப்படிங்கும்போது, உங்களுக்கு அமில அளவை சரி பண்ணும்போது நெஞ்சரிச்சல் வரலாம். தண்ணி நிறைய குடிங்க. பழைய சோறு நீராகாரம் சாப்பிடுங்க. ஆக்சுவலி லெமன் ஜூஸ்ங்கிறது நல்லது, முடிஞ்சா கொடுங்க. கால்சியம் ரிச் ஃபுட் சாப்பிடுங்க. இதை தவிர இடுப்புக்கு கீழே கை காலில் குறிப்பா பெண்களுக்கு ஒரு வலி வரலாம். என்ன அப்படின்னா, உங்க உடம்புல ரத்தம் இல்லை, ரத்தம் குவாலிட்டியும் சரியா இல்லை, உற்பத்தி பண்ணணும்ட்டு அங்க ஃபேக்டரி ஒன்று இருக்கும். ஃபேக்டரிங்கிறது என்னங்க? எலும்பு மஜ்ஜையில் இருக்கிற, அது எலும்புல இருக்கிற மஜ்ஜை அல்லது போன் மேரோ. அதை போய் இந்த ப்ராடக்ட் நல்லா 4 சாத்தி என்னடா தூங்கிட்டு இருக்க, உடம்புக்கு அவ்வளவு ரத்தம் தேவைப்படுது, நீங்க என்ன சும்மா கம்மியா ப்ரொடக்ஷன் பண்ற அப்படின்னு நல்லா அடிச்சு வேலை வாங்கி அந்த ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ உங்களுக்கு இடுப்பு கீழே சிவியர் பெயின் கூட சில சமயம் வரலாம். அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. ஒரு 3 to 7 days இது இருக்கலாம். இதெல்லாம் நேச்சுரலான அறிகுறிகள். உங்களுக்கு ஏதாவது இதே மாதிரி டவுட்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு யார் அழைப்பு கொடுத்தாங்களோ அவங்க இதுல அனுபவம் வாய்ந்தவங்க, அவங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்கு, உங்களுக்கு கரெக்டா சொல்லி தருவாங்க, சரியா வழி நடத்தி அழைச்சி செல்வாங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ எவ்ரி ஒன். இன்னைக்கு ஆக்சுவலா குரு பயிற்சி, அந்த கோயிலுக்கு தான் போயிட்டு குரு பயிற்சி பூஜைகள்லாம் கலந்துட்டு வரேன். உங்க அனைவருக்கும், இந்த எலிக்சர் மிக்ஸ் குடும்பத்தினர் அனைவரும், அவங்களை சார்ந்தவர்களும், சுற்றம் சூழ இருக்கிற எல்லாருமே நல்ல ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ்வாங்கு வாழணும் அப்படின்ட்டு மிகப்பெரிய ஒரு வேண்டுதலை வச்சுட்டு வந்திருக்கேன். குரு பார்க்க கோடி நன்மை அப்படிம்பாங்க. உங்க எல்லாரையும் இந்த குருவருள் பெற்று திருவருள் பெற்று இந்த குழந்தை பாக்கியம், சந்தான பாக்கியம்னு சொல்லுவாங்க, எல்லோருக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்வும் வளத்துடன். நன்றி, வணக்கம்.